வண்டி போடுறோம். டேய் மெதுவா வாங்க வாங்க, மெதுவாடா. மேடம் எந்திரிச்சிட போறாங்க, சத்தம் போடாம வாடா. முதல்ல நீ பேசாம போடா. நாய் பாத்திர போகுதுடா. நாய் பார்த்தாலும் பரவாயில்ல, நாய்க்காரமா பாத்துற போறாங்க. போட போடா. டேய் சடையா, சத்தம் போடாம வாடா. வாய் முள்ள கோடத்துள்ள கால விட்டான்டா. அப்படியே நில்லுங்க. எத்தனை தடவை சொல்லியாச்சு லேட் நைட்ல வராதீங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். வீட்டை விட்டு காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறீங்க, அதான உங்க முடிவு? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில பல விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு மேடம். என்ன? குரு வேணாம். என்ன தடுக்காத. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, நாமளும் அவங்க கிட்ட எதையுமே மறைக்கப்படாது. எனக்கு வெக்கமா இருக்குது. நாங்க லேட்டா வரதை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்துட்டு தான் லேட்டா வரோன்றது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியாம போச்சு? எப்படி தெரியாம போச்சு? இன்னைக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி நீங்க ஆதிவாசியா நடிச்சீங்களே, படம் பார்த்துட்டு தான் வரோம். பின்னிட்டீங்க மேடம். திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போடுற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஐயோ மேடம் மேடம் மேடம், இப்பெல்லாம் நீங்க வெக்கப்படாதீங்க. யாராவது டிவி காரங்க பார்த்தாங்கன்னா அப்படியே படம் பிடிச்சி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ஷகிலா வெக்கப்படும்னு போட்டுருவாங்க. ஆமா போட்டுருவாங்க. சரி சரி, இனிமே எப்போ லேட்டா வந்தாலும் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே, குட் நைட். அவன் வருவான். டேய், இன்னைக்கு உன்னோட முறை தானே. டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? என்னடா இவன் இவ்வளவு திமிரா படுத்துட்டு இருக்கான்? காலையில நீ ஜாகிங் போயிட்ட, மச்சான் அசந்தா ஆட்டை போடுறவனு தெரியாம ஒரு ஆடு தானா வந்து தலையை கொடுத்துருச்சு. யாரா? ஷகிலா மேடத்தை வச்சு டைரக்ஷன் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்லி இந்த ஆளு வந்தான். அவனை நம்மால அப்படியே அமுக்கிட்டான். டேய், அலும்பு பண்ணி ஆட்டை துரத்துறாதீங்கடா. அதை 6 மாசத்துக்கு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து சாப்பிடலாம். அமைதியா இருங்க, இல்லைன்னா ஆடு மிரளும். லேட் ஆயிடுச்சு. ஐயா நமஸ்காரம். டேய், கதை கஷ்டப்படுது, எல்லாத்தையும் கைட்டி வைங்கடா. அப்புறம் குரு, நான் சொன்னேன்ல, மீட் மிஸ்டர் குருவாயூர் கோபாலகிருஷ்ணா. நமஸ்காரம் சார். கதாசிரியர், டைரக்டர், இப்படி எல்லாம் ஆகணும்னு இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் நான் மேடம் கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல. எப்போ? இப்போ அது சாரை பத்தி தான். ஐயா என்னைய மைண்ட்லயே வச்சிருக்கீங்க. நான் உன்னை மைண்ட்ல வச்சிருது இருக்கட்டும். மதியானம் என்னென்ன வாங்கிட்டு சொன்னதை நீ மைண்ட்ல வச்சிருக்கியா? தட் இஸ் டைரக்டர். வாங்க டைரக்டர், கதையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதுவரைக்கும் வராத ஒருபாடு டிஃபரண்ட் திரைக்கதே உண்டு சார். ஓஹோ, எஜமா மேடத்தை பார்க்க ஏற்பாடு பண்ணதா சொல்லியிருக்காரு. இட்ஸ் மீ. நான் ரொம்ப வெறியோட இருக்கேன். வெரி குட் வெரி குட். டைட்டில்லாம் என்ன? என்னையா? பஞ்சரான வண்டி, அஞ்சல் கொள்ள வண்டியோட பார்ட் 2. கொட்டி மரத்தில் இடி முழக்கம், ஆட்சி வீட்டில் சேச்சி, மந்திரி மடியில் சுந்தரி. போதும் போதும் போதும். ஷக்கி மேடத்துக்கு கதையெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. நல்லா சீன் சொல்லணும். 60 சீன் உண்டு சார். ஆஹா, படத்துக்கு 10 சீன்னாலும் 6 வருஷத்துக்கு ஆல் ஓவர் சவுத் இந்தியாவை அடிச்சு நிமித்திரலாம். போ. டேய் டிஃபன்ரா, கேண்டீன். எஜமா படத்தை நீயே ஹீரோவா நடிச்சிரு. நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அடம் பிடிக்காத ரேணு, சொல்றது கேளு. நானே ஆட்டோல கொண்டு போய் விடுறேன். என்னங்க ஸ்கூல் பஸ் வரலையா? கிளம்ப லேட் பண்ணிட்டா குரு, வேன் போயிடுச்சு. அதனால என்ன, நான் டிராப் பண்ணிடுறேன். வாயடி வா. பை. இன்னைக்கு கட்டடிச்சிடலாம் நினைச்சேன், காலை வாரிட்டே குருவே. என்ன சொல்ற? இன்னைக்கு ஸ்கூல்ல கவிதை போட்டி இருக்கு. நாடுங்கிற தலைப்புல 4 வரியில கவிதை சொல்லுமா. நான் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. இவ்வளவுதானா? நீ ஏன் கவலைப்படுற? பிரமாதமான கவிதையா நான் சொல்றேன், அப்படியே சொல்லி அசத்திரு. நிஜமாவா? ஆமா. என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணிட மாட்டியே? சாச்சா. ஓகே, கவிதை சொல்லு கவிதை சொல்லு கவிதை சொல்லு. கவிதை என்ன சொல்லு? அட பாவிகளா, காவிதை பேட்டி. யார் அது எழுதுனது? தமிழ் மிஸ். தமிழ் மிஸ் அதானே பார்த்தேன். இவங்களுக்கு கவிதை சொல்லவான்னு இவ்வளவு வருத்தப்பட்டேன். ஏதாவது ஒன்று அடிச்சு விடணும். நீ நானும் ஒண்ணு, காந்தி பிறந்த மண்ணு, டீ கடையில நின்னு தின்னு பாரு பண்ணு. தேங்க்ஸ். இது போதும் குருவே, நான் சொல்லி அசத்திடுறேன்.
பாய். நீயும் நானும் ஒண்ணு. காந்தி ஏய், போட்ட மண்ணு. ரேணு, டீ கடையில ரேணு. நின்னு தின்னு பாரு பண்ணு. ஓ, சொன்னதான் சொன்னேன், ஒரு நல்ல கவிதையை சொல்லிருக்க கூடாது. தாய்மொழி தமிழ், அதை குழந்தைங்களுக்கு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடத்திலே தமிழை தப்பு தப்பாக எழுதியிருக்காங்கன்ற கடுப்புல விளையாட்டா நான் லைன் சொன்னேன். அதுக்கு என்னடா இப்போ? டேய் இங்க ஐயா எடுத்துக்கங்க. நைட்டுக்கு என்ன ஸ்பெஷல்? டேய் அவனை போய் எம்ஜிஆர் மார்க்கெட்ல வஞ்சிர மீன் வாங்கிட்டு வந்து நல்லா வறுக்க சொல்லு. போ. அப்படி வைன் ஷாப் போய் 4 பீர் வாங்கிக்க. சரி. நீங்க ஒரு கட்டிங் போட்டுக்க. சரி. காசு வச்சிருக்கீல்ல? ஏமா லேட்டு? என்ன இதெல்லாம்? இந்த பேக் பிடி. என்னம்மா இவ்வளோ நேரம்? இத பிடி. ம், கொஞ்சம் குனி. ஆ. என்னம்மா இதெல்லாம்? சக்சஸ். உன் கவிதையை நான் சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வீணை கொடுத்திருக்காங்க. போட்டியில நீ மட்டும் தான் கலந்துக்கிட்டியாச்செல்லாம். ஏய். இல்ல விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. இங்க பார் வீணை ஆயிருக்குது. உன் கவிதையை நான் சொல்லி முடிச்சதும் ஆடிட்டோரியத்துல என்ன கிளாப்ஸ் தெரியுமா? அமைதி அமைதி அமைதி. நீயும் நானும் ஒண்ணு என்ற வரிகளில் இவள் தேசிய ஒருமைப்பாட்டை சொல்லியிருக்கிறாள். இது காந்தி பிறந்த மண்ணு என்று இந்த மண்ணையே பெருமைப்படுத்தி கூறியிருக்கிறாள். டீ கடையில் நின்னு தின்னு பாரு பண்ணு என்ற வரிகளில் இவள் கூறுவது என்ன? ஆ? என்ன? யாருக்கு தெரியும்? மாட்டணும். அன்றாட உணவுக்கு அவதிப்படும் அடித்தட்டு மக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதே இதன் அர்த்தம். பிச்சுண்டா சாமி. மழலை கவிஞர்னு எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. தமிழ்ல நானே ஒரு கவிதை எழுதி அது உன் கல்யாணத்தன்னைக்கு மேடையில வாசிச்சு காட்டுவேன். சரியா? சரிங்க மேடம். சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணா பாரு. பாய் பாய். கிளம்பிட்டேன் ஸ்வேதா. இன்னும் 10 மினிட்ஸ்ல உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பெசன்ட் நகர் விளையாட்டு பிள்ளையார் கோயில் தானே? ஓகே. இந்த விளையாட்டு பிள்ளையார விளையாட்டை நினைச்சிடாது. இவரோட ஆசீர்வாதத்தால தான் 1998 பேங்காக்ல நடந்த போட்டியில ஓடி ரன்னிங் புல்னு பட்டம் வாங்கிட்டு அதே வேகத்துல இந்தியாவுக்கு ஓடி. ஏன் ஃப்ளைட் காசு இல்லையா? சும்மாடா போண்டா. நாளைக்கு நடக்க போற போட்டியில ஓடி ஃபர்ஸ்டா வந்து இந்த குருவோட மானத்தை காப்பாத்தணும். குரு போய் இதர தெய்வங்களுக்கு கும்பிட்டு உன்னோட ஸ்டெமினாவை ஏத்திக்க. மாஸ்டர் நல்லா அடங்கடா சொட்ட. யாரு யாரா? கும்புறேன் நீயா குருவே. நீயா நீயா ராஸ்கல்ஸ். குருக்கள் வரார் வழி விடுங்கோ. குருக்கள் வரார் வழி விடுங்கோ. கோச்சு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். வெரி குட். மாணாக்கனுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்க வேண்டியது மாஸ்டரோட கடமை. எதுல சந்தேகம்? 100 மீட்டர்ஸ்ல 100 ஸ்லேயர். குருக்கள் வரார் வழி விடுங்கோ. குருக்கள் வரார் வழி விடுங்கோ. சுவாமி சித்த நில்லுங்கோ. ஆ? சுவாமி நேக்கு 2 சந்தேகங்கள். கேளுங்க. குருக்கள் வர்றாருன்னு அம்பி சொன்னோன்னே அட்லீஸ்ட் ஒரு 300 பேரானு வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க சிங்கிள் ஆளா வரல. அப்ப நியாயமா குரு வர்றாருன்னு தானே சொல்லணும். கண்டினியூ. அடுத்த சந்தேகம். அரசியல் பண்றவாளை என்ன சொல்லுவா? அரசியல்வாதியம்பா. தீவிரவாதம் பண்றவாளை என்ன சொல்லுவா? தீவிரவாதியம்பா. நாத்திகம் பேசுறவாளை என்ன சொல்லுவா? நாத்திகவாதியம்பா. சூப்பர். அப்போ கோயில்ல மந்திரம் சொல்ற உங்களை நாங்க ஏன் மந்திரவாதின்னு சொல்லக்கூடாது? அபிஷ்டோ. குருக்கள் வரார் வழி விடுங்கோ. ஒரே ஒரு இந்த குருக்கள் கோபுரத்துல இருக்கிற சிற்பங்கள்லாம் கிமு 6ஆம் நூற்றாண்டுல அசோகர் தான் குடும்பத்தோட செதுக்குனது. இன்னைக்கு ஒரு மண்டை செதுக்கிட்டாங்க. பாத்தியாப்பா? சக்கரை பொங்கல் தீரத்துக்குள்ள நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டீசென்ட்டான கேர்ள்ஸ்லாம் வராங்க இந்த நேரத்தில் அசிங்கப்படுத்தி. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. சக்கரை பொங்கலா கொடுங்க. இதுங்க நல்லா கொடுங்க. டீசென்ட்டான கேர்ள்ஸ். இதுங்கெல்லாம் சாமி கும்பிட வரலடா. இருக்குடி. சக்கரை பொங்கல் வாங்கி திங்கிறதுக்குன்னே வந்திருக்காளுங்க. ஏய் இங்க இருக்குடி. அங்க பாத்தியா ஒளிஞ்சு உட்காந்து திங்குறாளுங்க. இரு இந்தாங்க.
எல்லாருக்கும் தரேன். எறும்புக்கு சோறு வைக்கிறாடா. எல்லாரும் எறும்புக்கு மருந்து தானே வைப்பாங்க, இவ என்ன விருந்து வைக்கிறா? எவ்வளவு நல்ல விஷயம். So cute. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு. நில்லு ராஜா. சண்டிகேஸ்வரர் கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்பா சண்டிகேஸ்வரா, நாளைக்கு நடக்க போற ஸ்டேட் மீட்ல எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும். குரு தோக்கணும். எங்க அண்ணன் சக்தி ஜெயிக்கணும். குரு தோக்கணும். எறும்புக்கு சோற வச்சவ உன் பேரை நார வச்சுட்டாள. இரு இரு இரு, நான் அவளை வச்சுக்கிறேன். யாரடி அந்த குரு? உங்க அண்ணனோட ஓடுறவங்க லிஸ்ட் எல்லாம் விசாரிச்சேன். யாரோ குருவா, அவன் தான் டஃப் காம்படிஷன் சொல்றாங்க. உங்க அண்ணன் ஜெயிக்கணும்னா அந்த குரு தோக்குறதா ஒரே வழி. அதான் அப்படி வேண்டிக்கிட்டேன். என்ன பண்றாங்க இவங்க? தெரியலையே. வேண்டுதல் வேண்டுதல். என்ன வேண்டுதல்? வலது கை நோக்க இடது கால் எடுத்து வைத்து எண்ணாமல் 8 முறை கோயிலை சுற்றிவரின் எண்ணிய எண்ணமெல்லாம் எட்டும் டும் 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 டும்னு ஊமையடிகள்னு ஒரு சித்தர் ரெக்க சொல்லியிருக்கார். இந்த கோயில் அதிகபட்ச வேண்டுதலே இதுதான். நீங்க கூட யார குருன்னு ஒருத்தர் தோக்கணும்னு கைத்தட்டி சத்தமா வேண்டிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா ஆமா. ஒரே ஒரு குறுக்கல் வரார், வழி விடுங்கோ. நிலுங்கோ, என்ன பண்றேன்? பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி சுவாமி. பகவானே, அதை கேட்கல. இப்படி என்ன பண்றேன்? வேண்டுதல் சுவாமி. இந்த மாதிரி வேண்டுனா நினைச்சது நடக்குமா? யார் சொன்னது? ஊமையடிகள் சுவாமி. என்ன குழப்பறேள்? ஊமையடிகள் எப்படி பேசுவார்? சுவாமி, எவனோ கேப்ல கிடா வெட்டிட்டான். வாய கழுடா. ஏய், அங்க போறாங்க பாரு. நடைய பாரு அவனுங்கள. புள்ளி. இந்தா. ஐயா வரேன்யா. என்ன குறியது? ஏ சித்தப்பு, கொரியாவில் நம்ம சொந்தக்காரன் இருக்கிறத ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. கொரியலடா, கொரியர். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அநேக நமஸ்காரங்கள். நிற்க. சே, உட்காரு. தாங்கள் நீடூடி வாழ சில பல முக்கிய கோயில்களில் சிறப்பு பூஜை செய்த பிரசாதங்களை இத்தோடு இணைத்துள்ளேன். எல்லாம் ஒரே கடையில வாங்கின மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாங்க. மேலும் தங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. என்னவா? இங்கு நான் தங்களின் வருங்கால மருமகளை கண்டுபிடித்து விட்டேன். என்னடி இவன் பிரசாதத்துக்கு முன்னாடி பீரங்கி வச்சிருக்கான்? அவளை கொண்டு வந்து தங்கள் முன் நிறுத்த அனுமதி கோரி ஆவலுடன் காத்திருக்கிறேன். பிள்ளையாடை பத்தி வச்சிருக்க? என்னமோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுறீங்க. சரி சரி. இப்படிக்கு அன்போட, ஆதரவோட, பண்போட, பாசத்தோட, பொறுமையோட, பெருமையோட, நாகரிகத்தோட. ஏற்கனவே அவன் நல்லா ஓடுவான். இதுல வேற ஓட ஓட ஓடன்னு வேற எழுதிருக்கான். லவ் பண்றானா? லவ் அவன் படிச்சு கிழிச்சது போதும். நீங்க உடனே போய் அவனை தூக்கிட்டு வாங்க. அதானே? டேய், அம்முடைய ஆம்பி பஸ்க்கு ஃபோன் பண்றான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வந்துறேன் சித்தப்பு. ஏமா ஏரியா. நாங்க தான் அறிவாலே சாதிக்கிறவங்க, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு தான் இந்த அருவா. யாரு? ஹலோ, அண்ணன் சென்னைக்கு போகுதுடா, அப்புறமா மீட் பண்ணுவோம். மாமா, சுனாமி வந்துருச்சு. எவன்டா அது ஆனந்த் செல்லையா?
எங்கேயா இருக்க? வா வெளியே. கேக்குறான்ல போய் உன் முதலாளிய வர சொல்லுப்பு. சாமி வாட் த நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? யார்கிட்ட நீ பேசிட்டு இருக்க தெரியுமா? ஆள பாரு கரடிக்கு கலர் சட்டை போட்ட மாதிரி. ஐ வாஸ் வினோத் குமார் மேடம். எஸ் 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 வெரி நைஸ் மீட்டிங் யூ. இங்க பாருங்க சம்பந்தி. யாரியா சம்பந்தி? அதானே படிக்க அனுப்புற பையனை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு சம்பந்தியா சம்பந்தி? அப்பா எங்க என்ற பையன் வெளியே அனுப்பியா எங்க புள்ளைய? டேய் குருமூர்த்தி, அடியாத்தி என் பொண்ணு. அடியாளுங்களோட வந்து அராஜகம் பண்றீங்களா? அபி தண்ணிய போட்டுட்டு வந்து தகராறு பண்றீங்களா? ஏய் அபி அபி நான் சொல்றேன். நீங்க அமைதியா இருங்கப்பா. யாரு யார பார்த்து தண்ணி போட்டு வந்தான்னு சொல்றேன்? உங்களை பார்த்துதான். ஏய் சார் சாரி. உங்க கூட்டத்துல யாரோ குடிச்சிருக்காங்க. ஆ? அவனை முதல்ல வெளிய அனுப்புங்க. அபி அப்புறமா பேசுவோம். அபி ஆஹா. என்ன நம்ம கூட்டத்துல யாரா குடிச்சிருக்கிறது? யாராவது குடிச்சிட்டா தூக்கி வெளியே வீசுங்கடா. யார்கிட்ட? என்ன என்ன இழிப்பு? பின்னால பாருங்க. ஆ? ஏய், அதெல்லாம் நீங்க பஸ்ல அசந்து தூங்கும் போது திண்டிவனத்துல முடிவு பண்ணி பஸ்ஸ பாண்டிச்சேரியிலேயே விட்டாங்க. மானத்தை வாங்கிட்டீங்களேடா. உங்க குரு என்கிட்ட போய் சொல்லிட்டான். நீங்க நல்லவரு, வல்லவரு, நாகரிகம் தெரிஞ்சவருன்னு. இப்பதானே தெரியுது ஒரு குடிகார கூட்டத்துக்கு தலைவருன்னு. ஏய், ஏய்! ஏய், ஏய்! ஏய். ஏய்! சபாஷ் சரியான போட்டி. அப்பா எனக்கு இவர் பையன் வேண்டாப்பா. ஏய், வேற நல்ல மாப்பிளைய பாருங்க. என் பையன் யார் தெரியுமா? யாரு? அவன் நின்னா தேரு, கேளுங்க. நடந்தா திருவிழா, உட்கார்ந்தா உற்சவம், கண்ணசச்சா கட்டல. அவன மாதிரி ஒருத்த தனக்கு புருஷனா கிடைக்க மாட்டானான்னு எத்தனை பொண்ணுங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உனக்கு கிடைப்பானா? ஐயா சும்மாறா. இவ்வளவு புகழ்றீங்க உங்க பிள்ளைய. கேக்க நல்லா இருக்கு. ஆனா அவரால சுயமா முடிவெடுக்க முடியலையே. யார் சொன்னது முடியாதுன்னு? அவன் எடுக்கிற எந்த முடிவும் தீர்க்கமாவும் தெளிவாவும் சரியாவும் இருக்கும். இல்லங்கற. ஆமாங்கற. இல்லங்கற. ஆமாங்கற. அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்க பையன் எடுத்த முடிவும் சரியா தானே இருக்கும்? ஆமா. கிழிஞ்சது. அப்பா அப்ப எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களன்னா? என்னையும் உங்க பையனையும் தான். எங்க அவன்? இவ்வளவு நேரம் எங்க இருந்தே இவன்? நடிப்புனாலும் நடிப்பு, உலக மகா நடிப்புடா சாமி. ஜோடி பொருத்த நல்லா தாயா இருக்கு. அப்பா அப்புறத்துல போன சாமியை இழுத்து குப்பரை தள்ளிட்டாங்க. அப்புறம் என்ன பார்வை? ஆசீர்வாதத்தை பண்ணுங்க. அண்ணா சமாதியை போய் பாப்போம். உனக்கு ஏத்த நல்ல புத்திசாலி பொண்ணா பிடிச்சிருக்க. நல்லா இருங்க நல்லா இருங்க. நடக்காதுடா, நடக்கவே நடக்காது. பெத்தவள மீறி பையனுக்கு பொண்ண முடி பண்ணிட்டு வந்துட்டாரா அந்த பெரிய மனுஷன்? ஐயோ நல்ல வேளை உயிர் தப்பிச்சு வந்தீங்க. இனி எவனும் என் வீட்டு வாசப்படியா மிதிக்க கூடாது. போங்கடா போங்க போங்கடாங்கற. அண்ணே எங்கனே போறீங்க? நான் மானஸ்தன்டா. இனிமே இந்த வீட்டு வாசப்படியவே மிதிக்க மாட்டேன்டா. எல்லாம் உங்களால வந்தது. பையனை போய் இழுத்துட்டு வாங்க சொன்னா பொண்ண பேசி முடிப்பட்டு வந்துட்டீங்களா? ஐயோ இந்த நேரத்துல இந்த பேடா போன் பண்றது. ஐயோ எங்கடக்குள்ள சுத்தி தெரியல. வா கொண்டாடலாம் வா. பொண்ணு ஐயோ அண்ணா. ஐயோ ஐயோ நான் சென்னைக்கே போலமா. என்னடா நொன்னைக்கே போகல? ஐயோ அண்டாவா ஆத்த ஆளவே காலி பிடி புடிங்க. வட 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 தோலா, வட 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 தோலா. டேய் ரன்னிங் மீடா வரனே. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் பிரதர். வணக்கம்னே. வணக்கம் வணக்கம்க்கா. வணக்கம் சார். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? கலரை குடுறா. எல்லாரும் கலப்பா வந்திருப்பியா? ஆளுக்கு ஒரு கலர் குடிங்க. அண்ணே அப்படியே அந்த சந்தேகத்தை கேட்டு போடுங்கண்ணே. ஆமா ஆமா நான் மறந்துட்டு நீ ஞாபகப்படுத்தினியே. ஏப்பா அமுதா பச்சனு தங்கர் பச்சனு அண்ணன் தம்பியே தானே?
அண்ணே என்ன? முதல்ல வீட்டுக்கு போவோம் அப்புறம் பேசுவோம். நம்ம வீட்டுக்கு போக முடியாதுப்பா. அம்மா பயங்கர கோவத்துல இருக்கா. நம்ம முருகேஷ் வீட்டுல தான் தங்குறோம். இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? ஆமா தாயி, அம்மா அந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்தாங்க சாமி ஆடிடுவாங்க. மாத்திரலாம். இப்ப என்ன பண்ண போற? அங்கே பார். அடியாத்தி, அப்படியே நம்ம ஊர் குயிலு மயிலு முத்தி பேச்சு பொட்டுக்கணி மாதிரியே இருக்குது. அபி அங்க இருக்கிறதுலே அழகா ஹைட்டா இருக்காங்கல்ல, ஆமா அவங்க தான் எங்க அம்மா. ஆண்டி ஏய், சு. இந்த ஆண்டி சிங்கிள் டீ கப் டீ இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்லி கொடுத்த நேட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணு. சரிங்க மாமா. ஃபாலோ மீ. அபி போ 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 போ. உருங்களா, என்னண்ணே? உன் தங்கச்சிக்காரி தனியா வீட்டுல இருக்கா. உன் புருஷன் வேற மப்புல வீட்டுக்கு போற. கொழுந்தியால கொளுத்துனாலும் கொளுத்திடுவாத்தா. சீக்கிரமா வீட்டுக்கு போ. சீக்கிரம் செஞ்சாலும் செய்வான். தங்கச்சி நடக்கட்டும். பாட்டே போடுறா. திரி முதல்ல அதை வைக்க சொல்லு. வைங்க. யாருங்க இது? உங்க சொந்தமா? போடுறா. என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட பாவியடி இந்தா. கிளியே. இதெல்லாம் நீங்க அடிச்சுக்க மாட்டீங்களா? என் தாயனும் கோயில காக்க மறந்திட்ட. ஏங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனையா? இதோ பாரு, எனக்கும் எங்க அம்மாவுக்கும் 1000 இருக்கும், குறைஞ்சது 500 இருக்கும். நீ யாரு குறுக்க? இல்லம்மா. இல்ல, நானே சொல்றேன், அதை வை. அம்மா என்னடா லொம்மா? பாட்டே போடுறா. மதரே, கலர் கலர். நீ என்னதான் செட்டப் பண்ணாலும் எவ்வளவு வத்திய கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிக்க மாட்டேன். கிளம்பி இங்க இருந்து கிளம்பு. மம்மி மதர். விடுடா. டேய் கோபி. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் ரோகி. பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே. கோபி இல்லப்பா, கச்சுமாரா பாவி. அம்மா, பிரசாதம் கொடுக்க தொன்ன சைஸை பார்த்துட்டீங்கன்னா ஆர்டர் பண்ணிடுவேன். கொடுங்க. எதுக்கு இது? வருஷம் கோயிலுக்கு சாமி முட வரவங்களுக்கு நம்ம சார்புல புளிச்சாதமும் பொங்கலும் கொடுப்போம். அதுக்குதான் இது. இதுல பிரசாதமா? இதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. டேய், ஏன் பிரயோஜனம் இல்ல? கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிடுறவங்க யாரு? வீட்ல கறியும் சோறும் சமைச்சு வச்சுட்டு வரவங்க தானே? ஆமா ஆமா. அவங்களுக்கு இதுல பிரசாதம் கொடுக்கறதுக்கு பதிலா இந்த நல்ல நாள்ல கூட நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்கள உட்கார வச்சு விருந்து வச்சா வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துவாங்க. இத்தனை வருஷமா எனக்கு இந்த விஷயம் தோணவே இல்ல. அருமையான யோசனை. ஐயோ, செம்டியோ. இந்தா முருகா, நம்மளுக்கு ஒரு கேரியர் தனியா செட் பண்ணிட்டியல்ல? வாயே கேரியர் மாதிரி தான் இருக்கு இந்த கவிக்கோ. சாம்பார் கொண்டு வந்து குடுறா. வாரப்பு பொறுங்க, சும்மா சவுண்ட கொடுத்துக்கிட்டு. சரி சரி. புரோகிராம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. ஆனா எனக்கு தான் ஒரு மனக்குறை. என்னடா? ஒரு ரிக்கா டான்ஸ் இருந்திருந்தா. ஏய்,